ஹலோ மக்களே, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி புதுசாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்றனால அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய பேர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், என்ன டேட்டில் வாங்கணும், எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் பேஜில் என்ட்ரு பண்ணி தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸில் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி. நம்மளும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை பற்றி புதுசாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 18/2/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒரு 27 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே குரூப் 4ஓட சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி 27 தேர்வுகள், அந்த தேர்வுகளில் வர மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லாம் வெளியே வாங்க தேவை இருக்காது. 30,000க்கும் மேற்பட்ட ஒன்-வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருப்போம். அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இதோட பிடிஎஃப் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ஒரு கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த பிஎஸ்டிஎம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா அதற்காக ரிலீஸ் பண்ண அந்த அரசாணை. அதாவது என்னன்னாக்கா, மூடப்பட்ட கல்வி நிறுவனங்கள், காலேஜ் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்த அந்த காலேஜ் மூடிட்டாங்க அப்படின்னாக்கா யார்கிட்ட பிஎஸ்டிஎம் வாங்குறது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதற்கு தான் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயும் இந்த பிரச்சனை இருந்தது. ஏன்னா நிறைய ஸ்கூலை மூடி இருப்பாங்க. அதனால் எங்கே பிஎஸ்டிஎம் வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க. 2021 இந்த பிரச்சனை வந்திருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கணுனாக்கா அந்த டிஸ்ட்ரிக்டோட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லி மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர்னு இருப்பாங்க, CO, DOன்னு அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலேஜ் எந்த பல்கலைக்கழகத்தில் இணைஞ்சிருந்ததோ அந்த பல்கலைக்கழகத்தோட பதிவாளர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இப்போ பிஎஸ்டிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோட, இப்போ இன்ஜினியரிங்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி, சில இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பதிவாளர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட டவுட் என்னன்னாக்கா எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாமில் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்டிங்கும் நிறையா இருக்குது. அப்போ எது வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டுக்கும் தேவை பிஎஸ்டிஎம் அப்படின்னாக்கா நீங்கள் டிகிரி வரைக்குமே பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அந்த 10th 12th போஸ்டிங் வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்கே கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 10th 12th வரைக்குமே நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்தா போதும். ஆனால் எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன்லேயும் நிறையா போஸ்டிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆள் 3-4 ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பாங்க. அதனால் எல்லா ஸ்கூல்லையுமே தனித்தனியாக பிஎஸ்டிஎம் வாங்கி அப்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே தனித்தனியாக அப்ளை பண்ணி தான் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். உதாரணமாக நானே பார்த்தீங்கன்னாக்கா 12th முடிக்கிறதுக்குள்ளே 4 ஸ்கூல் மாறிட்டேன். இப்போ 4 ஸ்கூல்லையுமே நான் போய் பிஎஸ்டிஎம் வாங்கி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூல்லையுமே தனித்தனியாக வாங்கி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க மூடப்பட்ட காலேஜஸ் எல்லாத்துக்குமே. சப்போஸ் நீங்கள் படித்த காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பேட்சில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். 30,000க்கும் மேற்பட்ட ஒன்-வேர்ட் ஆன்சர்ஸோடு இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக கொடுத்துருவோம். எல்லாமே டெலகிராம் குரூப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இந்த 8903322290 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்ல இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க.
இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோன்னா ஃபுல் அட்டவணையுமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாமே கலந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.